ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, அது ஒரு அருமையான சட்னி. கம்பு மாவு இருந்தது, அதனால் கம்பு தோசை சுற்றிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா சட்னி என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ கத்திரிக்காய் வச்சு அருமையான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயிலேருந்து 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும், இல்லைன்னா 2 போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் 1, மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், நல்லா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அந்த நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நல்லா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த கத்திரிக்காய் இந்த ஆயிலில் நமக்கு வதங்கிடணும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காயை வதக்கிட்டு அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அந்த கொத்தமல்லி மட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கடைசியாக அதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வதக்குனிங்கன்னா போதும். அந்த கத்திரிக்காய் தான் நமக்கு நல்லா வதங்கியிருக்கணும். மீதியெல்லாம் லேசாக வதங்கினா போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்து அது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நம்ம வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே குறைன்னு திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வளவலன்னு அரைக்காமல் இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்படியே நம்ம சர்வ் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தாளிக்கிறதுனால நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1 போட்டிருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த சட்னியை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அருமையான கம்பு தோசை இன்றைக்கி அதையும் ஊற்றிட்டு லைட்டாக அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு இது தான் சாப்பாடு. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்க கத்திரிக்காய் வறுவல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியில் வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாது. அருமையாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் ஒரு டைம் கத்திரிக்காய் சட்னி வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.